ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல நண்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை நான் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு வானில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் தக்காளியை வந்து நல்லா நறுக்கி கையில் மசித்து அதை உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சது எல்லாமே கலந்த மிளகாத்தூள் தான். நான் தனித்தனியாலாம் போட மாட்டோம், அம்மா வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. போட்டு நல்லா கொஞ்சம் இந்த மசாலா பொரிஞ்சு வரட்டும். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாடை போனதுக்கப்புறமா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் உப்பையும் தக்காளி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளி வெங்காயத்தோடு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் நண்டில் நல்லா கலந்து வரட்டும். 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி திறந்து நம்ம அப்பப்போ கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு உங்களுக்கு அந்த கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப திறந்து விட வேண்டாம். அதேமாதிரி மூடியுமே வந்து கொஞ்சம் பாதி திறந்த மாதிரி போடுங்க. ஏன்னா ஃபுல்லாக மூடிட்டு அதில் அந்த மூடியோடைய தண்ணியே வந்து இறங்கி ரொம்ப இதுவாகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் போட்டு ஒரு அப்படியே அந்த சூட்டோடு மூடி வச்சுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மெசேஜ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.